கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு தேவ செய்தியை கொண்டு வருகிறோம். ஜாய் டிவி வழியாக நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய செய்தி நாம் கவனிக்க இந்த நேரத்தில் ஒருமனப்படுவோம். வேதத்தை வாசிக்கிற போது ஏசாயா 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. இந்த செய்தியை நாம் பார்க்கும்போது என்ன நாம் சிந்தையிலே யோசிக்கிறோம் என்று கவனியுங்கள். ஒளி வந்தது, உன்னுடைய ஒளி வந்தது, எழும்பி நீ பிரகாசி. உட்கார்ந்துக்கிட்டே இருக்க, படுத்துக்கிட்டே இருக்கிற, எந்திரிப்போமா வேண்டாமான்னு யோசித்து கொண்டே இருக்கிறீங்க. அப்படி அல்ல. தேவனுக்காக நீங்கள் எழும்பணும், எழுந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு நாமளே நம்ம பிரகாசிக்கணும். தேவனுக்காக செயல்பட வேண்டும். விசுவாச கிரியைகளை செய்ய வேண்டும். அன்பின் விசுவாச கிரியைகளை செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஒளி பிரகாசிக்கும், மற்றவர்களுக்கு வழிகாட்டும். அப்போ நம்மை தேவன் ஒளி என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தில் மத்தேயு 5:16 சொல்லிருக்கு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம். ஆண்டவர் ஒரு மேலான அனுபவத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால தான் எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்போ தேவன் நமக்கு சொல்லுகிறது, நாம் தான் ஒளி கொடுக்கிறவர்கள், நாம் தான் வெளிச்சம் கொடுக்கிறவர்கள். அவர் ஒளியாக இருக்கிறார். அவரை குறித்து நாம் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6:16 நாம் வாசிக்கும் போது, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராத, யாரும் பார்க்க முடியாத ஒளியை உடையவர், யாரும் காண முடியாத ஒளி உடையவர். அவருக்கு பிரகாசமான வெளிச்சம். அவருடைய ஒளி அவ்வளவு பிரகாசம். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அவர் ஒளியாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய ஒளி நம்மீது வந்து நாமும் பிரகாசிக்கிறோம். அவருடைய ஸ்தானாதிபதியாய் நாம் வெளிப்படுத்துகிறோம். அவர் கிறிஸ்து, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அவர் ஒளி, நாம ஒளியை பிரதிபலிக்கிற பாத்திரமாக, ஸ்தானாதிபதிகளாக, கர்த்தருடையவர்களாக, அவருடைய சாயலாக பிரகாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் சொல்வதற்கு, இந்த வசனத்தை சொல்வதற்கு காரணம், நாம் ஒளியின் பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஒளியின் ஆயுதம் உடையவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, இரவெல்லாம் போயிட்டு, இருளான காலங்கள் எல்லாம் மாறி போயிட்டு, ஆனால் இப்பொழுது ஒளியின் காலங்கள், வெளிச்சத்தின் காலங்கள், அறிவு வெளிப்படுகிற காலங்கள். பாவம் இருள் காலத்தில் பாவம் முழுவதும் உலகம் முழுவதும் மூழ்கி கிடந்தது. ஆனால் இப்ப அப்படி அல்ல. பகல் சமீபமாயிற்று, பகல் வந்து விட்டது. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகள், செயல்பாடுகளை நாம் தள்ளிவிட வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒளி. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆயுதங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற ஆயுதமாய் வைத்திருக்கிறவைகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அவர் என்னென்ன ஆயுதம் நமக்காக வைத்திருக்கிறாரோ அதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வேதம் ஒளியின் ஆயுதம். அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒளியின் காரியங்கள். அவருடைய ஆலயம் நமக்கு ஒளியை கொடுக்கக்கூடியது. இந்த விஷயத்துல நாம் அந்த தேவன் சொல்லுகிற, இது பெரிய பிரசங்கம், ஆயுதம்ங்கிற விஷயம் பெரிய பிரசங்கம், அதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆனால் ஒளியின் ஆயுதங்களை நாம் தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
தேவனுடைய அந்த ஒளி நம்மிடத்தில் வருவதற்கு அநேக வழி, வாசல், வாய்க்கால் இருக்கிறது. அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 4:4 நாம் வாசிக்கும் போது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கிறது. அதை தெளிவா இந்த இடத்துல சொல்றார். அவருடைய முகத்தின் ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கிறது. சிலர் என்னை பார்த்தவுடன் சொல்றாங்க, நீங்க அல்லேலூயா தானே அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் காரில் போகும்போது சிலர் எங்களை பார்த்துட்டு, அல்லேலூயா, சீக்கிரம் வேகமாக போங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. தேவனுடைய சாயல், தேவனுடைய ஒளி, தேவனுடைய கிரியை நம்மிடத்தில் இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகையினால அவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி, அந்த மகிமையின் ஒளி, அந்த ஆண்டவருடைய அறிவாகிய ஒளி. மீண்டும் இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4 அதுக்கு தெளிவான ஒரு காரியத்தை, இருளில் இருந்து வெளிச்சத்தை, அந்த ஒளி வந்தா இருள் போயிருது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், பிரகாசிக்க ஆண்டவர் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ளதான தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, மகிமையின் அறிவாகிய ஒளி. இந்த இடத்துல மகிமையின் அறிவாகிய ஒளி, கிறிஸ்துவின் அறிவு என்று ஒன்று இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவிக்குரிய அறிவு என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய அறிவு இருளெல்லாம் நீக்கிறோம், மூடத்தனத்தை நீக்கிறோம், அசுத்தத்தை நீக்கிறோம், பேய்த்தனத்தை நீக்கிறோம். இந்த அறிவாகிய ஒளி அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இதில் இருள் எல்லள வேணும் கலப்படம் இல்லாதபடி தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஆண்டவர் அப்படி செய்கிறார். அதனால தான் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாங்க, எல்லா காரியத்துக்கும் விளக்கம் சொல்றாங்க. அது கணக்கியலாக இருந்தாலும், அது அறிவியலாக இருந்தாலும், அது வரலாறாக இருந்தாலும், தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும், வெளிப்பாடுகளாக இருந்தாலும், நாட்கள் ஆகமங்களாக இருந்தாலும், எதா இருந்தாலும், சங்கீதங்களாக இருந்தாலும், அதிலிருந்து அவங்க சரியான பதிலை சொல்றாங்க. அந்த அறிவாகிய ஒளி அவர்களை நிரப்புகிறது. அவர் ஒளி பிரகாசிக்கிறது, இருள் நீக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது 6வது வசனம் 2 கொரிந்தியர் 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அவர் இருதயங்களில் பிரகாசிக்கிறார். இந்த ஒளி ஃபர்ஸ்ட் நம்ம இருதயங்களில் பிரகாசிக்கிறது, அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கிறது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அதாவது விசுவாசிகள், இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் அந்நிய நுகத்துல பிணைக்கப்படக்கூடாது, இணைக்கப்படக்கூடாது. விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு இணைக்கப்படக்கூடாது. தேவன் அதை விரும்பல, கலப்படத்தை விரும்ப மாட்டார், கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். அடுத்து வாசிக்கும் போது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதி செய்கிற நாம் அநீதி உள்ளவர்களோடு பழகுவதோ, அநீதி உள்ளவர்களோடு வாழ்வதோ, அநீதி உள்ளவர்களோடு நாம் ஓடுவதோ தேவன் விரும்பவில்லை. அடுத்து பாருங்க, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஐக்கியம் கிடையாது. ஒளி என்பது தேவனை சார்ந்தது, இருள் என்பது பிசாசை சார்ந்தது. நாம் ஒளியின் மக்களாக பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து நாம வாசிக்கிற போது கொலோசியர் 1:12 நாம் வாசிக்கும் போது, கொலோசியர் 1:12 என்ன சொல்லுகிறது பாருங்க. இந்த ஆழமான காரியத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய, அப்போ பரிசுத்தவான்கள் எங்க இருக்காங்கன்னா ஒளியில இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? சுத்தமுள்ளவர்கள் எங்க இருக்கிறாங்க? ஒளியில் இருக்கிறாங்க. ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று எழுதி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள்
ஊழியக்காரர்களாகிய பரிசுத்தவான்கள், சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று பரிசுத்தவான்களை குறித்து தெளிவாக சொல்லி இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, அன்பின் குமாரனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் அன்பின் அடிப்படையில் தான் ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். இதற்கு அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னு சொன்னா பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கணும். அப்ப அந்த பங்கு எங்க கிடைக்கும்? பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் நமக்கு பங்கு எங்க கிடைக்குங்க? அதாவது தேவனுடைய ஆலயத்தில் தான் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நமக்கு பங்கு கிடைக்கும். உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, எந்த பதவியில் வேணாலும் இருங்க, தேவனுடைய ஆலயத்தில் நீ பங்குள்ளவனாக இருக்கணும். முதலமைச்சராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், பெரிய அதிகாரியாக இருந்தாலும் ஆலயத்தில் பங்கு இருக்க வேண்டும். அப்பந்தான் அந்த ஒளியின் ரகசியம், ஒளியின் ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை நமக்கு கிடைக்கும். பரலோகத்தை விரும்புகிறவர்களே, நீங்கள் ஒளியாயிருங்கள், ஒளியின் ஆசீர்வாதத்தோடு இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதிக்கிறார், உங்களை ஒளியாக்குகிறார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒளியில் இருக்கிறது போல நாங்களும் ஒளியில் வாழ ஆண்டவரே, பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஒளியின் மகிமையை நீர் அவர்களுக்கு கொடுத்தருளும். இருள் நீங்கட்ட ஆண்டவரே. இருளாகிய பாவம், இருளாகிய சாபம், இருளாகிய பிசாசு, இருளாகிய மூடத்தனம், இருளாகிய அறியாமை ஒவ்வொருவரையும் நீங்கட்டும். இப்பொழுது என்ன ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடும். அவர்களுக்கு ஒளியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக்கும், சமாதானத்தினால் நிரப்பி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.